ஓகே லிசன்மா. இப்போ 3 NCR ஃபார்முலாவை செக் பண்ணி காட்டுறேன். எழுதிட்டீங்களா எல்லாருமே? Yes sir. ஓகே. Yes sir. இப்போ பாருங்கடா NCR ஓட ஃபார்முலா என்னன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு 3C2 ஆன்சர் வந்து 3 வரதான் செக் பண்ணலாம். அப்போ n க்கு பதிலா 3 போட்டா 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை கீழ r என்ன? இங்க வந்து இது வந்து n வந்து 3, r வந்து 2. அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r. n மைனஸ் r என்ன? 3 minus 2 is 1. அப்போ 1 ஃபேக்டோரியல் டைரக்டா எழுதிட்டேன் நான். கரெக்ட்டாமா? இந்த r ஓட வேல்யூ 2, n மைனஸ் r ஓட வேல்யூ 1. சோ அப்போ 1 into 1 ஃபேக்டோரியல். நான் சொன்னேன் 3 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? 3 into 2 into 1 divided by 2 ஃபேக்டோரியலோட அர்த்தம் என்ன? 2 into 1 into 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? 1 தான். இப்போ பாருங்க இந்த 2 வந்து 2 கேன்சல் ஆயிடும். மேல வந்து 3 into 1 3 தான். கீழ வந்து 1 into 1 is 1 தான். சோ 3 by 1 what is answer? 3 யா? அப்போ ஆன்சர் வந்து 3C2 ஓட ஆன்சர் என்ன வருது? 3 கிடைக்குதாமா ஆன்சர்? ஓகேவாமா? Yes sir. Okay sir. அவ்வளவுதாமா. அப்போ நமக்கு ஃபார்முலா இதுதான். சோ இது ரெண்டு ஃபார்முலா தான் NCR and NPR. சரியா அந்த லெசன்ல. இது போக நமக்கு எக்ஸ்ட்ரா டைப்ஸ் வரும். சோ நம்ம வந்து இப்போ படிச்சது வந்து வெறுமனே பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்க்கு ஃபார்முலா. இதுலயே வந்து சர்க்குலர் பெர்மிட்டேஷன்லாம் வருது. சோ அது வந்து அப்புறமா பார்க்கலாம். சரியா? இப்போ இததான் பேசிக் ஃபார்முலா. சரி இப்போ எக்ஸசைஸ் 7.1 எடுத்துக்கோங்க. சோ அகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். ரெண்டு ஃபார்முலா தான் இப்போ பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் NPR. So NPR means number of permutations of n distinct things taken r at a time. That is the meaning of NPR. The formula is n factorial by n minus r factorial. அதுதான் சொல்லி கொடுத்தேன். NCR அப்படின்றது என்னன்னா out of n distinct things taking r at a time, how many different combinations can be formed is NCR. Okay, how many different ways we can combine. Okay, taking r at a time. அதுதான் என்னன்னா NCR. அதோட ஃபார்முலா வந்து n factorial divided by r factorial into n minus r factorial. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இப்போ பார்த்தோம். ஃபேக்டோரியலோட அர்த்தம் என்னன்னு சொன்னேன் நான். 5 ஃபேக்டோரியலோட அர்த்தம் என்னன்னா some product of first 5 natural numbers, that is 5 into 4 into 3 into 1. So that is the answer of 5 factorial. Actually 5 factorial is 120, right? இதே மாதிரி தான் நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி இப்போ நம்ம சம் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 138. பேஜ் நம்பர் 138 எக்ஸசைஸ் 7.1 ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நான் क्वेश्चन ரீட் பண்ற பாருங்க. How many 3-digit numbers that can be formed from the digits 1, 2, 3, 4 and 5 assuming that repetition of digit is allowed? நல்லா கவனியுமா. இத வந்து இப்போ பெர்மிட்டேஷன் ஃபார்முலாவா யூஸ் பண்ணாம இந்த சம் செய்யணும். ஓகேவாடா? ஏன்னா இது வந்து பெர்மிட்டேஷன் 7.1க்கு அப்புறம் தான் அந்த கான்செப்டே வருது. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இல்லாம இத எத்தனை விதமான 3-digit நம்பரா நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. கேள்வி புரியுதா? ஆனா என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட். ஆக்சுவலி ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி டிஜிட் இஸ் அலோட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்னமா ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி டிஜிட்ஸ் என்ன கிடையாது, அலோட் கிடையாது. சோ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு டயகிராம் போடுறேன் பாருங்க. இப்போ எத்தனை டிஜிட் நம்பர்னா ஆக்சுவலா 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். எத்தனை டிஜிட் நம்பர்மா ஃபார்ம் பண்ணணும்? 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். சோ இது ஒரு டிஜிட்க்கு ஒரு பாக்ஸ், இது செகண்ட் டிஜிட்டோட பாக்ஸ், இது தேர்ட் டிஜிட்டோட பாக்ஸ். இதான் क्वेश्चन. அவுட் ஆஃப் how many digitsமா? எவ்வளவு டிஜிட்ஸ் கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 5. இந்த 5 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு டிஃபரண்ட் 3 டிஜிட்ஸ் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும் தானே கேக்குறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் படிச்சோம். தட் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கவுண்டிங், ரைட்? ஞாபகம் இருக்காமா? ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். இப்போ என்னோட கேள்வி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து out of this 5 numbers எந்த நம்பர் ஆனாலும் நம்ம ஃபில் பண்ணலாமா? 1 ஆ இருக்கலாம், 2 ஆ இருக்கலாம், 3 ஆ இருக்கலாம், 4 ஆ இருக்கலாம், 5 ஆ இருக்கலாம். Yes or no? So in how many different ways we can fill this first box with out of this 5 digits? Any digit we can fill, right? அப்ப 5 numbers, there are 5 different ways, right? We can fill the first box. Yes or no? கரெக்ட்டா நான் சொல்றது? Yes sir. 5 different ways ல ஃபில் பண்ணலாமாடா ஃபர்ஸ்ட் இத? இப்போ ரெண்டாவது பாக்ஸை வந்து இங்க 5 டிஜிட்ஸ் 5 டிஃபரெண்ட் வேஸ்ல ஃபில் பண்ணலாம். 1 இருக்கலாம், 2 ஆ இருக்கலாம், 3 ஆ இருக்கலாம், 4 ஆ இருக்கலாம், 5 ஆ இருக்கலாம். அதனால தான் 5 எழுதிட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது பாக்ஸ் வந்து எவ்வளவு டிஃபரெண்ட் வேஸ்ல ஃபில் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அகைன் 5 தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட். இங்க 1 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே 1 இங்கேயும் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதாமா? ஏன்னா முதல் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட். அப்போ மூணுமே சேம் நம்பரா கூட இருக்கலாம். அப்போ in 5 different ways we can fill the first box.
in the second also box also it can be filled by using 5 different ways. And what about the third box? In how many different ways we can fill this? 5. Very good. Okay va? இப்போ okay கவனிங்கம்மா. இப்போ நம்மளோட thank you bye. Fundamental principle of counting படி in the first listen ma, the first job actually இத நம்ம அப்படி இந்த word யூஸ் பண்ணலாம். அப்படி word யூஸ் பண்ணதுனால it can be done in 5 different ways, right? Correct ஆமா? So முதல் விஷயத்தை 5 different waysல fill பண்ணலாம், இரண்டாவது விஷயத்தை 5 different waysல fill பண்ணலாம், மூணாவது விஷயத்தை 5 different waysல fill பண்ணலாம். அப்போ இந்த மூணுமே சேர்த்து how many different ways we can okay, how many different numbers that can be formed? அதான கேள்வி. அப்போ மூணையும் மல்டிப்ளை பண்ணலாமா? So 125 sir. என்னமா? 125. 5 into 5 into 5 is 125. புரியுதா நான் சொல்றது? Therefore, number of 5-digit numbers, sorry, number of 3-digit numbers, number of 3-digit numbers that can be formed, okay, is equal to 5 into 5 into 5. So what is the answer ma? 5 into 5 into 5. 5 is 25, 25 into 5 is 125. அப்போ 125 3-digit numbers ஆ நம்மளால உருவாக்க முடியும். This is the answer for first subdivision. அது எப்போன்னா repetition possible இருந்தா 125 3-digit numbers is possible. ஈஸியாடா அது? Yes sir. Okay வா? Now sir, இதே சம்கே ஃபார்முலா வச்சு போட முடியுமா சார்? இத ஃபார்முலா வச்சு செய்யலாம்டா. நல்லா கவனிங்க, ஃபார்முலா வச்சு ஆக்சுவலா இந்த சம் வந்து ஃபார்முலா வச்சு செய்ய கூடாது. காரணம் என்னன்னா ஃபார்முலால வந்து நம்ம NPR ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா ரிப்பீட்டேஷன் அலோட் இல்லன்னா தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதாமா நான் சொல்றது? எப்படி சார்? இல்லடா, இப்போ NPR ஃபார்முலா அப்ளை பண்ணலாமான்னு தானே கேக்குறீங்க? எஸ் சார். NPR ஃபார்முலால இந்த சம்ம செஞ்சு 125 ஆன்சர் கொண்டு வரலாம். ஆனா அது டைரக்டா NPR வந்து 125 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றேன். Able to understand my point? Direct of நீங்க வந்து இப்போ நீங்க இதுல வந்து out of 5 numbers நீங்க taking 3 numbers at a time, how many different pairs can be formed? அதான் உங்களோட கேள்வி. எஸ் சார். சரியா? அது நான் இந்த சம் முடிச்சு சொல்லி தரேன். இப்போ நான் வந்து NPR இல்லாம இந்த சம் செய்ய சொல்றேன். இப்போ NPR யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வெயிட். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போவோம். செகண்ட் சப்டிவிஷன்ல ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3-digit நம்பர்ல நீங்க முதல் டிஜிட்டை வந்து 5 different ways you can fill, because out of 5 numbers any digit you can fill, right? கரெக்டாமா? 1 2 3 4 5 ல நீங்க எந்த நம்பர்னாலும் ஃபில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ செகண்ட் பிளேஸ் நல்லா கவனிங்க. இப்போ 1 2 3 4 5 தான் கொடுத்திருக்கக்கூடிய டிஜிட்ஸ். இந்த டிஜிட்டை யூஸ் பண்ணி எவ்வளவு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு டிஜிட் இன்னொரு டைம் வரக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸா இந்த 5 நம்பர்ல எதனாலும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். So which means the first digit can be filled by using 5 different ways. ஆனா இப்போ இது வந்து ஒரு டிஜிட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க உங்க முதல் பாக்ஸ்ல. அப்ப ரிமைனிங் எத்தனை டிஜிட் இருக்கும்? 4 டிஜிட் இருக்குமாமா? அப்போ செகண்ட் பிளேஸ் வந்து எவ்வளவு டிஃபரண்ட் வேஸ்ல ஃபில் பண்ண முடியும்? 16. 4 different ways. என்னடா 16? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதாமா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நம்பரை வந்து ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணனும் out of the given 5 digits 1 2 3 4 5. இப்போ முதல் நம்பர் நீங்க 3 எடுத்தீங்க. அப்போ ரிமைனிங் செகண்ட் பிளேஸ்ல இந்த 4 நம்பர்ல ஏதாச்சும் ஒன்று தானே எடுக்க முடியும். புரியுதாமா கோவிந்த்? ஆமா சார். ஆமா சார். அதனால தான் சொல்றேன். அப்போ முதல் டிஜிட்டை வந்து நான் 5 waysல ஃபில் பண்ணலாம், 5 different waysல ஃபில் பண்ணலாம். பட் செகண்ட் டிஜிட் can be filled by using only 4 different ways. There is only 4 possibilities to fill second place, because அதுல ஆல்ரெடி ஒரு டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டோம். அதை மறுபடியும் யூஸ் பண்ண கூடாதுல, repetition is not allowed. அப்போ 5 into 4 தான். இங்க 4 தான் வரும். Second digit is filled by using 4 different ways. What about third place ma? In how many different ways we can fill the third place? சொல்லுங்கடா. 3 ways sir. 3 ways. Very good. இப்போ பாத்தீங்கன்னா therefore according to the fundamental theorem, okay, that is fundamental principle of counting, okay va, number of right, number of 3-digit numbers we can be formed. Number of 3-digit numbers. This second question oda answer தான் இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். Second subdivision. Number of 3-digit numbers that can be formed.
that can be formed is equal to 5 first m into n into n base கரெக்டாமா? because நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு ஜாபை வந்து m நம்பர் ஆஃப் வேஸ்ல முடிக்கிறோம், அடுத்த ஜாபை n நம்பர் ஆஃப் வேஸ்ல முடிக்கிறோம். ரெண்டையும் கண்டினியூஸா முடிக்கும் போது how many ways கம்ப்ளீட் பண்ணுவோம்னா m into n ways. சிமிலர் தான் இங்க. அப்போ 5 into 4 into 3 what is 5 into 4 into 3? 5 4s are 20. 20 into 3 what is the answer? 60. So there are 60 different 3-digit numbers that can be formed using 5 digits without any repetition. But repetition இருந்துச்சுன்னா 125 3-digit numbers form பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது? இப்போ இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்றேன் பாருங்க. இத எழுதிட்டீங்களாமா? சோ ஃபர்ஸ்ட் டவுட் இருக்காடா? இப்போ இந்த கான்செப்ட்ல டவுட் இருக்கா கேளுங்க. நான் பெர்முடேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட். சொல்லுங்கம்மா. இந்த சம்ல டவுட் இருக்கா யாருக்காச்சும் இல்லல்ல? இப்போ கவனிங்கம்மா. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதே சம்ம NPR யூஸ் பண்ண என்ன வரும்னு நீங்க கேட்டீங்களா? எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ out of 5 different numbers taking 3 at a time how many 3-digit numbers can be formed? அதான் கேள்வி. இப்போ 5p3 according to the formula NPR n factorial divided by n minus r factorial. What is n minus r? 5 minus 3 factorial ama? 5 factorial, this is n and this is r. So a 5 factorial divided by 5 minus 3 factorial. What is 5 factorial? 5 into 4 into 3 into 2 into 1 ama? Divided by what is 5 minus 3? 2 ah? 2 factorial answer enna? 2 into 1 ah? Yes. So the 2 into 1 answer 1 1 cancel பண்ணாலும் 1 தான் பண்ணாலும் 1 தான். இப்போ 5 into 4 into 3 என்ன? Same 60 answer வருதாமா? செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் கிடைச்சதா? Yes sir. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெர்முடேஷனை பொறுத்தவரை ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட். டைரக்ட் அந்த என்பிஆரோட ஃபார்முலா யூஸ் பண்ணா ரிப்பீட்டேஷன் இல்லாம எவ்வளவு டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாசிபிள்ன்றதோட ஆன்சர் தான் கிடைக்கும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதாமா என்னோட இத பாயிண்ட்? புரியுதா? Without repetition how many arrangements that can be formed when 5 things are given? Out of 5 things if we take 3 things at a time how many different arrangements is possible is NPR. That will give you the value of NPR. Because நான் உங்களுக்கு NPR ஓட டெஃபினிஷன் சொல்லும்போதே சொன்னேன் நான் ஒரு பாயிண்ட். நீங்க அந்த டெஃபினிஷன் எடுங்க பார்க்கலாம். Please take the definition ma. Okay, permutation நான் சொன்னேன் உங்ககிட்ட. Number of all permutations of n distinct things taken r at a time. n distinct things என்ன அர்த்தம்னா என்னுமே வேற வெவ்வேறான எலிமெண்ட் தான். ஆக்சுவலா இங்க क्वेश्चन அர்த்தம் பொறுத்தவரை அந்த n distinct things தான் 5 distinct things. ஏன்னா 5மே வேற வேற 1 2 3 4 5. அதுல r எடுக்கிறோம். இதுல ஆக்சுவலா வந்து ஹிடன் ஆக்சுவலா அந்த வேர்ட் அதுல நம்ம டெஃபினிஷன் இல்ல சார். இப்போ நான் பாக்குறேன் டெஃபினிஷன் இல்ல. அந்த பெர்முடேஷன் வந்து என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த 3 டிஜிட்டுமே என்னன்னா ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லாம தான் எடுக்கணும். ஓகேவாமா? So without repetition தான் இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் ஆகும். புரிஞ்சுச்சாமா? யாருக்காச்சும் இதுல டவுட் இருக்கா? 7.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல யாருக்கா டவுட் இருக்கா? Okay, good. Okay, listen next question ma. இங்கேயும் பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா பெர்முடேஷன் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாமலே சம் செய்ய போறோம். ஸ்க்ரோல் பண்ணலாமா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் சம் ஸ்க்ரோல் பண்றேன், எழுத போறேன். Yes sir. Okay. Second question பாத்தீங்கன்னா how many 3-digit even numbers can be formed from the digits 1 2 3 4 5 6 if the digits can be repeated? நல்லா கவனிங்க. இப்போ given digits பாருங்க. Given digits, what are the given digits ma? Given digits are அப்படின்னு போட்டுருங்க. What are the given digits? 1 2 3 4 5 6. இந்த எல்லா டிஜிட்ஸையும் யூஸ் பண்ணி எவ்வளோ 3-digit ஈவன் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம்னு கேக்குறாங்க. கரெக்டாமா? சோ 3-digit ஈவன் நம்பர் ஃபார்ம் பண்ணணும்னா ஈவன் நம்பர்னா லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. லாஸ்ட் டிஜிட் 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், இல்ல 6 இருக்கலாம். கரெக்டாமா? Yes or no? For a 3-digit even number, the last digit, that is the units digit or ones digit should end with even number, right? Either 2 4 or 6. Out of 6 digits தான் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம்.
நம்ம ஃபார்ம் பண்ண போற 3 டிஜிட் நம்பர் வந்து இந்த 6 நம்பரை அந்த 6 நம்பர்ல இருந்து தான் ஃபார்ம் பண்ண போறோம். அந்த 6 நம்பர்லயும் கொடுக்கக்கூடிய 6 டிஜிட்லயும் லாஸ்ட் டிஜிட் எதுல தான் எண்ட் ஆகணும்? 2ல எண்ட் ஆகலாம், 3ல 4ல எண்ட் ஆகலாம், 6ல எண்ட் ஆகலாம். அப்போ in how many number of ways we can fill the unit digit? The required unit digit. எவ்வளவு வேஸ்ல ஃபில் பண்ணலாமா? 3 வேஸ்ல ஃபில் பண்ணலாமா? அது 2 ஆ இருக்கலாம், 4 ஆ இருக்கலாம், 6 ஆ இருக்கலாம். எஸ் ஆர் நோ? வேற எந்த நம்பருமே வரக்கூடாதுலாமா லாஸ்ட் டிஜிட்? டேய் நான் சொல்றது புரியுதா? இப்போ சொல்லுங்க, இந்த சம்ல 3 டிஜிட் நம்பர் வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் அலோடா இல்ல இல்லையா? Allowed, sir. அலோட். ரிப்பீட்டேஷன் அலோட்னா இப்போ இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், நல்லா கவனிங்க, இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ், இது வந்து ஹண்ட்ரட்ஸ். 3 டிஜிட் நம்பரோட ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இப்போ சொல்லுங்க, ஒன்ஸ் பிளேஸை வந்து 3 வேஸ்ல we can fill. ஒன்ஸ் பிளேஸ் can be 2, 4 or 6. ஆனா டென்ஸ் பிளேஸ் வந்து இந்த 6 டிஜிட்ல எதுனாலும் இருக்கலாமே. ஏன்னா ரிப்பீட்டேஷன் அலோட் தானே. இங்க 6 போட்டா அதே 6 இங்கேயும் வரலாம், தப்பு இல்லையே. அப்போ டென்ஸ் பிளேஸ் எவ்வளவு விதத்துல ஃபில் பண்ணலாம்? we can use all 6 numbers to fill that tens place. Is it right? So in how many different ways we can fill the tens place, ma? 6 different ways, huh? Yes, sir. Okay, what about the hundreds place? How many different ways we can fill the hundreds place? 6 ways, sir. 6 ways, because here also because numbers can be repeated. மூணுமே ஒரே நம்பரா கூட இருக்கலாம். Even 666 is also a correct answer, because 666 is also an even number that is formed using the given 6 digits only, because repetition is allowed. Appo now tell me how many, therefore number of ways, or else they are asking number of 3 digit even numbers that can be formed is equal to, therefore number of 3 digit numbers that can be formed, 3 digit even numbers. That can be formed is equal to, how to write, how to find? 6 into 3, right? What is answer, ma? 6 into 6 is 36. 36 into 3, what is answer? 108, sir. 108. Very good. Avladhaan the answer. Easy than, ma? Yes, sir. Okay, good. Conditions ko நம்ம box method மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பாக்ஸ் போட்டே சம் செஞ்சிரலாம்டா. அதான் சார், பெரிய பெரிய இதுவா இருந்தா கூட இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணுமா சார்? ஆமாடா, இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகே சார். இவட இங்க எதுவுமே ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, சரியா? ஓகே சார். ஓகே. Now question number 3 பாருங்க. Question number 3 பாருங்க. I'll read the question. How many 4-letter code that can be formed using the first 10 letters of the English alphabet if no letter can be repeated? No letter can be repeated. அதாவது எந்த லெட்டரையும் நீங்க ரிப்பீட் பண்ண கூடாது. அப்போ எவ்வளவு டிஃபரண்ட் வேஸ்ல வந்து we can form a code. எவ்வளவு லெட்டர் கோட்மா? எவ்வளவு லெட்டர் கோட்மா? 4 லெட்டர் கோட் தானே? 1 2 3 4. அப்போ 4 பாக்ஸஸ் போட்டுட்டேனா? இப்போ 4 லெட்டர் கோட நீங்க உருவாக்கணும். From out of how many alphabets, ma? First 10 alphabets, ma? Yes, sir. First 10 letters of English alphabet. But first 10 letters alphabet, repetition is not allowed. இப்போ என்னோட கேள்வி, first place fill பண்றதுக்கு I can use 10 ways. Is it right? Because of we have 10 options, right? இந்த 10 optionsல நான் 10 எந்த இதனாலும் நான் சூஸ் பண்ணலாம். மொத place fill பண்றது, மொத alphabet. ஆனா செகண்ட் alphabetக்கு 10ல ஆல்ரெடி 1 சூஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் எத்தனை விதமா நம்ம அதை யூஸ் பண்ணலாம்? 9 ways. 9 ways, good. And what about the third one? 8 ways. 8 ways. Third alphabet can be filled, third place can be filled with only 8 different ways. And what about fourth one? 7 ways. 7 ways. Because repetition is not allowed. Repetition allowed on this na 10 10 10 10. Upon all time 10 multiply panna answer will get the answer. Therefore the final answer is, therefore required number of therefore total number of 4-letter code that can be formed. Therefore total number of 4-letter code that can be formed. அந்த கண்டிஷன்லாம் நான் எழுத போறது இல்ல, சும்மா அப்படியே நான் ஈக்குவல் டு போட்டுறேன். கண்டிஷன் என்னன்னா அது கிவன்லயே இருக்கு.
ஸோ எத்தனை விதமான 4 letter code ஃபார்ம் பண்ண முடியும் யூசிங் த ஃபர்ஸ்ட் 10 letters of English alphabet without repetition? அதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து 10 into 9 into 8 into 7. Okay, it is based on, we are doing this sum based on fundamental principle of counting, and that is to specific சொல்லணும்னா multiplication principle of counting. So if two jobs are doing in succession, if you are doing 2 jobs in succession, the first job in m number of ways and the second job in n number of ways, then for doing that 2 jobs in succession, it will take, we can do it in m into n number of ways. But 10 into 9 into 8 into 7, what is the answer we will get? 8 into 7 is 56, 10 9s are 90, 9 into 50, 90 into 56. What is 9 into 56? 504. 504. So 5040, right? You have to add one more zero. Therefore, the answer is in hence 5040 ways 4 letter code can be formed. இத்தனை விதமான கோட உருவாக்கலாமா? சார் இந்த சம்க்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல? இந்த சம்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? 10c sorry 10p 10p4, right? 10p4 ஓட ஆன்சர் இதே தான் கிடைக்குங்க. You are correct. So இப்போ 5 நம்ம 7.1ல ஃபார்முலா யூஸ் பண்ணாம செய்யறதுக்கு காரணம் 7.1க்கு அப்புறம் தான் பெர்முடேஷன் சாப்டர் இந்த கான்செப்டே ஆரம்பிக்கிறதுனால இது அப்படியே அதை யூஸ் பண்ணாமலே செய்ய முடியும்ன்றதை நம்ம நிரூபிக்கிறோம் ஆக்சுவலா. So if you find the value of 10p4, you will get the same answer ma 5040. செக் பண்ணி வேணா பார்க்கலாம். சரியா? ஓகேவா? அந்த சம் புரிஞ்சுச்சாமா? சரியா? இப்போ எனக்கு 4th சம் நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே தான் செய்யணும், நான் ஹெல்ப் பண்ணல. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 4th சம்மோட ஆன்சர் யார் கண்டுபிடிச்சாலும் எனக்கு சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் சம், டெலிஃபோன் நம்பர் சம். நீங்களே செய்யுங்க. ட்ரை பண்ண முடியுமாமா? எனி ஐடியா? யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? Doing, sir, 1 minute. Okay. Three 336, sir. 336 is the right answer. Very good, Nivedita. Anybody else getting the same answer? 336 is the right answer. Good. Okay, I will explain ma. யாருக்கா கிடைக்குதா சொல்லுங்க. ஓகே, கவனிங்கம்மா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 4th question பாருங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, how many 5-digit telephone numbers can be constructed using the digits 0 to 9? 0 ல இருந்து 9 வரைக்கும் எவ்வளவு digits இருக்கு மொத்தம், அதை சொல்லுங்க. 0 to 9 எத்தனை digits இருக்கு டோட்டலா? 10 digits தானே. 1 to 9 9 digits, including 0 வந்து 10 digit. அந்த 10 digit யூஸ் பண்ணி எவ்வளவு டிஃபரெண்டான 5-digit டெலிஃபோன் நம்பர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. சோ அதனால 5 பாக்ஸஸ் இருந்திருக்கு. ஏன்னா 5-digit டெலிஃபோன் நம்பர், ரைட்? 5-digit டெலிஃபோன் நம்பர் எவ்வளவு உருவாக்கலாம்னு கேக்குறாங்க. ஆனா கவனிங்க, கண்டிஷன் ஒன்று கொடுத்தாங்க. ஈச் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 6 7. இப்போ யூஸ்வலா வந்து நமக்கு வந்து நம்மளோட நம்பர்ஸ் வந்து யூஸ்வலா வந்து 9 7ல ஆரம்பிக்கும் மொபைல் நம்பர். சிலருக்கு 9 1ல ஒரு பேட்டர்ன் ஆரம்பிக்கும், கரெக்டாமா 99 ஆரம்பிக்கும். ஸோ இங்க வந்து டெலிஃபோன் நம்பர் வந்து மேபி லேண்ட்லைனா இருக்கலாம், அதனால தான் 5 digits இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 digit 6 7 தான், ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு வச்சுக்கலாம்.
அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் 6 7 ஆரம்பிக்குது. இது வந்து ஃபிக்ஸட், இதை மாற்றவே முடியாது. திஸ் 2 ஆர் ஃபிக்ஸட். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆர் 6 and 7. இப்போ தேர்ட் டிஜிட் வந்து இப்போ டோட்டலா 0 to 9 உள்ள எல்லா டிஜிட்ஸையும் யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டேஷன்ஸும் வரலாம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் ஓகே, ஒரே நிமிஷம் தான், இல்லை ஏதோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். No repetition. என்னடா no digit appears more than once, right? அப்போ repetition is not allowed, right? Repetition is not allowed. அப்போ 6 உம் 7 ஆல்ரெடி யூஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தம் 10 டிஜிட்ல 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு? 8 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ the third digit of the mobile number, okay, that phone number can be filled using 8 different ways. Yes or no? கரெக்டாமா? இந்த ரெண்டு ஆல்ரெடி போயிடுச்சு. ஏன்னா டோட்டலா 0 to 9 வந்து 10 நம்பர்ஸ். 10ல வந்து இந்த 6 உம் 7 ஃபிக்ஸட், அது போயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறமா அது யூஸ் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். அப்படிதானமா? பிகாஸ் எந்த டிஜிட்டுமே மோர் தென் ஒன்ஸ் யூஸ் ஆகலன்னு சொல்றாங்க. கரெக்டாமா? எந்த நம்பருமே மோர் தென் ஒன்ஸ் யூஸ் ஆகல. அப்போ 6 உம் 7 போயிடுச்சுன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் 6 உம் 7 விட்டுட்டா ரிமைனிங் 8 டிஜிட்ஸ் இருக்கும். அந்த 8 டிஜிட்ஸ்ல இது எந்த டிஜிட் ஆனாலும் இந்த பிளேஸ்ல ஃபில் பண்ணலாம். இப்போ இதுல ஒரு நம்பர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 4th டிஜிட் எத்தனை வேல ஃபில் பண்ணலாம்? 8ல இருந்து 1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 7 வேஸ்ல ஃபில் பண்ணலாமா? Yes or no? Yes, sir. ஓகே, லாஸ்ட் டிஜிட் அப்ப எத்தனை வேல ஃபில் பண்ணலாம்? 6 டிஃபரண்ட் வேஸ். கரெக்டாமா? இப்போ இது எல்லாமே ஃபிக்ஸட்ன்றதுனால இட் இஸ் ஒன்லி ஒன் வே. அப்போ அதை 1 1 நம்ம போட்டுக்கலாம். அது இல்லைன்னா எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஃபிக்ஸட் தானே, இந்த சம்ல இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த 3 தான் இந்த தீர்மானிக்குது ஆக்சுவலா எவ்வளவு டிஃபரெண்ட் வேஸ்ல வந்து நம்ம வந்து சம்ம வந்து மொபைல் ஓகே ஃபோன் நம்பரை உருவாக்கலான்றது இந்த மூணு பாக்ஸ் தான் தீர்மானிக்குது. அப்போ 8 into 7 into 6 will give you the answer. புரியுதமா நான் சொல்றது? ஆனா நம்ம என்ன பண்ணலாம், இது ஒன்லி ஒன் வே அப்படின்றதுனால நம்ம அதையும் நம்ம எழுதலாம் அல்லது எழுதாமலே விடலாம், தப்பு கிடையாது. therefore number of telephone numbers that can be formed is therefore number of telephone numbers that can be formed is equal to, listen, which is equal to first place வந்து fixed, அது only one way தான், that is 6. second place also fixed, that is only one way, that is 7. third place can be filled by 8 different ways and fourth place can be filled by 7 different ways and the fifth number, that is fifth place, can be filled by 6 different ways. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா we can find the answer. so 1 into 1 is 1, 8 into 7 is 56, 56 into 6, what is 56 into 6? 336. 50 into 6 is 300, 6 into 6 is 36, so 300 plus 36 is 336. That's the answer. Easy ama? Yes, sir. Okay va? So 5th and 6th homework ka seringla? Yes, sir. Okay va? So 5th and 6th subdivision of homework நாளைக்கு ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்லணும். Okay va? So on next class, that is tomorrow, we'll continue 7.2 exercise, okay, based on permutation. Okay ma? So இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்போ கேட்கலாம் அல்லது we can leave. I'll stop the